தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் வக்கர பெயர்ச்சி அடையும் சனி பகவானால் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும், அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம். உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே சந்தித்த சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புது மலர்ச்சியை தரப்போகிறார் சனி பகவான். இந்த பெயர்ச்சியின் போது சில ராசிக்காரர்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறார். ஒருவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலாபலன்களை கொடுப்பவர் சனி பகவான். சனி பகவான் மனது வைத்தால் போதும், குப்பையில் இருப்பவர்கள் கூட கோபுரத்திற்கு செல்வார்கள். மன்னராக இருப்பவர்கள் கூட முடி துறந்து நாடு இழந்து நலன் போல அலைய வேண்டியதுதான். சிவனாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் சனியின் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது. எல்லோருக்கும் ஒரே தீர்ப்புதான். அரசனை ஆண்டியாகவும் ஆண்டியை அரசனாகவும் மாற்றுவார். சனி பகவான் எல்லோருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார். அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பவர். சனி பெயர்ச்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது. சனி பெயர்ச்சியால் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகலாம். வருகிற ஜூன் மாதம் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பெயர்ச்சி அடையப் போகிறார். அதாவது எதிர் திசையில் நகரப் போகிறார். இந்த நிகழ்வானது ஜூன் மாதம் 30ஆம் தேதி இரவு 12:35 சனியின் சொந்த ராசியான கும்பராசியில் நடக்கப் போகிறது. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சனி கும்பத்தில் வக்ர நிலையில்தான் பயணிப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும். அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கலாம். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சனி பகவான் தற்பொழுது கும்பராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அதன் பின்னர் நவம்பர் 15ஆம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார். இப்படி வக்கர நிலையில் சுமார் 139 நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார். சனி பகவான் வக்கரமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். அதுவும் சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக இருக்கப் போகிறது. மேலும் நிதி நிலையில் நல்ல உயர்வும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனை பற்றி காண்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும் காலமாக இந்த சனி வக்கர சஞ்சார காலகட்டம் அமைகிறது. பொருளாதாரம் மேம்படும். இழுபறியாக இருந்த விசா பிரச்சனை முடிவுக்கு வந்து வெளிநாடு செல்லும் யோகம் வாய்க்கும். தடைப்பட்டு வந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். மனதில் தைரியம் குடிகொள்ளும். குடும்பத்தில் அமைதி திரும்பும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து மோதல்கள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கும். இதுவரை கண்டும் காணாமல் இருந்த உறவினர்கள் தேடி வந்து பேசுவார்கள். கடன் பிரச்சனை கட்டுக்குள் இருக்கும். வீடுமனை வாங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களின் பேச்சுக்கு மரியாதை இருக்கும். சிலருக்கு புதிய வேலை கிடைக்கவும் வாய்ப்புண்டு. வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். முரண்டு பிடித்த பங்குதாரர்கள் இனி ஒத்துழைப்பு தருவார்கள். தொழிலை விரிவாக்கம் செய்யும் வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை குடும்ப வருமானம் மேம்படும். புதிய நிலையான சொத்துக்களின் சேர்க்கை சேரும். குறுக்கு வழிகளில் ஈடுபடாமல் நேர்மையான முறையில் சேமிக்கும் சிந்தனைகள் பல சிக்கல்களை குறைக்கும். நிபுணர்களின் ஆலோசனைகள் புதிய பாதையை தெளிவுபடுத்தும். பங்கு வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலை சுற்றல், பித்த மயக்கம், ஜீரணம் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படலாம். உடல் சோர்வு உண்டாகும். தேவையில்லாத சிந்தனைகளின் மூலம் மன உளைச்சலை சந்திக்க நேரலாம். சிலருக்கு சிறுநீரக கோளாறுகள், பித்தப்பையில் கற்கள் போன்ற பிரச்சனைகளால் விரயம் ஏற்படும். வளர்ப்பு பிராணிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கவும். குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் வாதாடுவதை குறைக்கவும். உறவினர்கள் வழியில் நெருக்கடியான சூழல் உண்டாகும். மற்றவர்களிடம் இருந்து தனிப்பட்டு செயல்படுவது போல் சில நேரங்களில் உணர்வீர்கள். வாழ்க்கை துணைவர் இடத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். பிள்ளைகளுடன் அதிக நேரத்தை செலவிடுவது அவர்களின் மீதான புரிதலை அதிகப்படுத்தும். பெண்களை பொறுத்தவரை பெற்றோர் வழியில் நிலவி வந்த வருத்தங்கள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். உங்களின் தனித்தன்மையை வெளிப்படுத்துவீர்கள்.
மனதிற்கு பிடித்த சில செயல்கள் மற்றவர்களுக்கு இடையூறாக அமையலாம். எனவே செயல்களில் இறங்கும்போது சிந்தித்து முடிவெடுக்கவும். வெளியூர் பயணங்களை அடிக்கடி மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த ஒருவிதமான கவலைகள் அகலும். வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலம் எதிரிகளை நண்பர்களாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். மறதி தொடர்பான சில இன்னல்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களின் மூலம் அலைச்சலும் விரயமும் உண்டாகும். விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். அவ்வப்போது சோம்பல் தன்மை ஏற்படும். தொழில்நுட்ப கல்வியில் கடின உழைப்பினால் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு கட்சி நிமித்தமான பதவிகள் கிடைக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். எதிலும் நேர்மையுடன் செயல்படுவது மேன்மையை உண்டாக்கும். புதிய பயணங்களால் வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். தடைப்பட்ட சில தனவரவுகள் கிடைக்கும். பிற மொழி பேசும் மக்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் சந்திப்புகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த வக்ர பெயர்ச்சியால் நன்மை என எடுத்துக்கொண்டால் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். மேலும் தந்தையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகளில் சாதகமான செய்திகள் கிடைக்கும். திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்து வர சிந்தனைகளில் தெளிவும் உத்தியோக பணிகளில் முன்னேற்றமும் ஏற்படும். சிறப்பு பரிகாரம். நவ கிரகங்களில் சனி பகவான் நீதி தவறாதவர். அவரவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர். பொதுவாக சனி பெயர்ச்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள். அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன. ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும். பிறகு சூரியனை வழிபட வேண்டும். சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை 3 முறை வலம் வந்து வழிபட்டு விட்டு பொடி செய்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும். அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்துச் செல்லும். குறிப்பாக வன்னி மரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம். இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது. ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது. யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும். 7.5 சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட பின்கூறும் நியதிகளை கடைபிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம். சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும். அதற்காக கோபப்படக்கூடாது. பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். தினமும் காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைக்கவும். பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடவும். கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம். வன்னி மர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும். சனிக்கிழமை அன்று அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும். விநாயகர் வழிபாடு செய்யலாம். அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம். தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வருவது நன்மை தரும். ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம். சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு. அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம். சித்தர்களின் பீடங்கள் ஜீவ சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம். வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும். இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்க வேண்டும். தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம். கால்கள் இல்லாமல் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம். இந்த வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.